ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுனால பூஜை தடைப்படுது. பிளட் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாரு, விஜய் கிளம்பி போறாரு. வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். இதுக்கப்புறமா விஜய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிரபாவுக்கு பிளட் கொடுக்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கோடீஸ்வரியும் அவங்க கணவரும். இதுக்கப்புறமா விஜய் கிட்ட நன்றியும் சொல்றாங்க. ரொம்ப நன்றிப்பா, இந்த மாதிரி நேரத்தில் வந்து காப்பாத்தனி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பூஜைன்னு சொல்லிட்டு இருந்தா மகா, அதனால் நீங்கள் பூஜைக்கான தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா விஜய் ரெண்டு பேரையும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க கோடீஸ்வரி. இதுக்குள்ளே இந்த பக்கம் சித்ரா தேவி எந்த அளவுக்கு மகாவையும் அவங்க குடும்பத்தை பற்றியும் தேவையில்லாத வார்த்தைகளால் மூட்டி விட முடியுமோ அந்த அளவுக்கு பேச வைக்கிறாங்க எல்லார்கிட்டையும். ஆளுக்கு ஒன்று மகாவை பற்றி பேசுறதை பார்த்து சூர்யா என்ன பண்ணுறாரு, நியாயப்படுத்தி பேசுகிறாரு. சூர்யா மட்டும் இல்லாமல் சூர்யாவோட அப்பா, அதுக்கப்புறம் பாட்டிமாவும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பிரபா இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் விஜய் மகா ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. பாட்டியை பார்த்தது, மன்னிச்சிடுங்க பாட்டி, அப்போ இருந்த சூழ்நிலையில் பிரபாவுக்கு அடிபட்டிருக்குன்னு நியூஸ் கேட்டு நான் உடனே கிளம்பிட்டேன், பூஜை வேற வச்சுருந்தீங்க, இதெல்லாம் தடைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, இப்போ பிரபாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டிமா விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா முறைச்சிட்டு நிற்கும் போது என்ன பண்ணுறாங்க, மகா அனாமிகா கிட்ட போயிட்டு சாரி அனாமிகா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க மகா பற்றி காயத்ரி பேச ஆரம்பிக்க. ஒருத்தரும் பேசும்போது பாட்டிமா என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு இதுன்றதே இல்லையா, எதுக்காக அவன் போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக விஜய் அனாமிகா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு எல்லாருனோடையும். அப்போ அனாமிகா வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, ஒரு உயிரை தானே காப்பாற்றிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக சொல்கிறாங்க. பார்த்த பாட்டிமா ரொம்பவே சந்தோஷத்தோட, பாருங்க அவளை பார்த்துனாச்சு கற்றுக்கோங்க, அவளுக்கு இருக்க அறிவு கூட மற்றவங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பிரபான் வந்து நல்லபடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கேட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்க தருணத்தில் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. நீ மகாவுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேற என்னடி பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, அதனால தான் மகாவுக்கு கால் பண்ணேன், ஏன் ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம்மா பூஜை ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்களே, இது எல்லாமே வந்து தடங்களாயிடுச்சு, அதுக்கு காரணம் மகா தான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோடீஸ்வரி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட பார்த்து நன்றி சொல்கிறாங்க. எனக்கு எதுக்காகங்க நன்றி சொல்கிறீங்க, கரெக்ட் டைம் வந்து பிளட் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் நீங்கள் நன்றியை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க அப்படின்ற தகவலையும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரூமில் இருக்க அனாமிகா பயங்கர கடும் கோவத்தில் இருக்காங்க. உள்ளே வராங்க. என்னாச்சு அனாமிகா, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேற என்ன பண்ண சொல்கிறீங்க விஜய், என்ன பண்ணுறது, என்னோட ஃப்ரெண்டு அப்படி இருக்கும்போது நான் போகாமல் இருக்க முடியுமா அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னை விட பூஜையை விட உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு தான் முக்கியமா, ஃப்ரெண்டுலாம் அதுக்கு முன்னாடி தான், இப்போ ஒன்றும் கிடையாது, அதே இது வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி அனாமிகா, என்னை மன்னிச்சிட்டு, வேற என்ன பண்ணுறது, அந்த சூழ்நிலை போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தி பேசுகிறாரு விஜயும். என்ன பண்ணா என்கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, என்கிட்ட நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், யாருக்காகவும் எதுக்காகவும் என்னை விட்டு கொடுக்கக்கூடாது, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிடைக்கணும், எல்லாத்த விட எனக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து விஜயும் வந்து பண்ணி கொடுக்குறாரு அனாமிகாவுக்கு. ரூமுக்கு போன சூர்யா கிட்ட மகா என்ன பண்றாங்க, கடும் கோவத்துல நடந்துக்கிறாங்க அந்த ஸ்வேதா நினைச்சு. இன்னொரு பக்கம் டாக்டர் வர சொல்றாங்க, பிரபா வந்து கண்ணு முழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபா போய் பாக்குறாங்க, விஷயத்த சொல்றாங்க. விஜய் தம்பி தான் உனக்கு வந்து தக்க சமயத்துல வந்து பிளட் கொடுத்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நீங்க வந்து கிளம்பலையா, டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு அப்பவே அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்றாங்க. இல்லம்மா, இன்னும் பில்லு வந்து கட்டல அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு விஷயமே தெரியாதா, யாரோ சூர்யாவுமே மேனேஜர் கிட்ட பேசி பில்லை பே பண்ணிட்டாங்களே அப்பவே அப்படின்னு சொன்னது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே சூர்யாவுக்கு வந்து கால் பண்ணி நன்றி சொல்றாங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள, தக்க சமயத்துல எங்களுக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சூர்யா அவங்க அம்மாவோட பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து கேட்குறாங்க மகா, அப்போ பிரபாவுக்கு இவரு தான் பில் பே பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சி ரொம்பவே கண்கலங்கி போகிறாங்க மகாவும். இப்படி பேசிட்டு திரும்ப சூர்யா வந்து மகாவை பார்க்குறாரு. என்ன திரும்ப என்ன திட்ட போறியா சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து கிளம்ப மகா அமைதியாக நிற்கிறாங்க. பிரபாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப விஜய் கால் பண்ணி விசாரிக்கிறாரு, எப்படி இருக்காங்க ப்ரோ, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட கொடுக்குறீங்களா, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லைம்மா இப்போதான் வந்து தூங்க ஆரம்பிச்சா போல பிரபா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்ல, ஓகே பரவாயில்ல, எழுந்ததும் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோனை வைக்க வச்சுட்டு திரும்பினதும் அனாமிகா இங்கே நின்றுட்டு இருக்காங்க. ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அனாமிகா சொல்றாங்க, என்ன எப்படி இருக்காங்க பிரபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அனாமிகா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, அப்பா இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, அப்புறம் நீங்க அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்களா, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பக்கம் மகா என்ன பண்றாங்க, போனை வச்சுக்கிட்டே வந்து கிருஷ்ணர் சாமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவர் நல்லவரா கெட்டவரா, ஒரு பக்கம் ஸ்வேதா கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காரு க்ளோஸா, இன்னொரு பக்கம் என்னோட குடும்பத்துக்காக ரொம்பவே வந்து நிறைய ஹெல்ப் பண்றாரு, அதனால இவரை பத்தி நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோட அந்த போட்டோவை பார்த்தே வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சூர்யா உள்ள நுழையிறாரு. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க, நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை சொல்ல, அது யாரு, எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க, சின்ன வயசுல இருந்து இந்த ஃப்ரெண்டு தெரியும், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு எதனா ஒன்றுனா இந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லுவேன், அப்படி யாரை சொல்ற நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும், என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன், உங்ககிட்டலாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் வந்து குழந்தைத்தனமாக பேச ஆரம்பிக்கிறத பார்த்த சூர்யா என்ன பண்ணுறாரு, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்கிறாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் சூர்யா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போடுறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடியே. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.